ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரிசிம்பி ரிஜினா. இந்த வீடியோவில் சிம்பிளாக எப்படி ஒரு ஸ்டிச்டு ப்ளவுஸில் நார்மல் நீடில் வச்சு ஒர்க் பண்ணலான்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். இதுதான் ஃபைனல் அவுட்புட். ரொம்ப ஃபிட்டாகவும் நல்லா கிறிஸ்டல் ஒர்க் வச்சு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா, சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்டல், அதுக்கப்புறம் சின்ன பீட்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நீடில் வந்து என்ன சைஸ்னால் 9 சைஸ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 3 வந்து ஸ்மால் சைஸ் பீட்ஸு ஒரு சீக்வன்ஸ் வச்சு போட போகிறோம். இப்போ அதுதான் நான் எடுத்திருக்கேன். நீடில் சைஸ் கேட்டிருக்கீங்க நிறையா பேர். நீடில் சைஸ் வந்து 9 இல்லைனா 10 யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதுதான் பீட்ஸ் வந்து உள்ளே போகும். அது அதிகமாக நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து உள்ளே போகாது. ஸோ சைஸ் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடும் ரைட் சைடு இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் இந்த மாதிரி நம்ம அதாவது 3 பீட்ஸு ஒரு சீக்வன்ஸ் செஞ்சு போட்டுடும். கடைசியில் எஜ்ஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிறிஸ்டலும் ஒரு சின்ன பீட்ஸும் வச்சு போட்டிங்கன்னா சின்னதாக ஒரு புட்டாஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நிறைய பேர் ரொம்ப எனக்கு ஹெவி ஒர்க் வேணாம், எனக்கு சிம்பிளாக ஒர்க்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சஜஷன் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் பிடிக்காது, நம்மளுக்கு சிம்பிளாக போதும், இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஹேங்கிங் போடலான்னு தான் நான் ஹேங்கிங் போடுறேன். ஹேங்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில ஓவல் ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று வந்து ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். இது கொஞ்சம் இந்த ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு ஃபஸ்ட்டு 4 பீட்ஸ் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கிறிஸ்டல், அதுக்கப்புறம் சின்ன பீட்ஸ் வந்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் கண்டினியூ இப்படி மாதிரி போட்டுட்டு எப்பயுமே வந்து நான் நிறைய பேர் போடும்போது நம்ம லைட்டாக ஒரு நாட்டோ இல்லை லாக் மாதிரி போட்டு சின்னதாக போட்டு எடுத்திங்கன்னா தான் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பீட்ஸ் வந்து டக்குன்னு எதுலேயோ மாட்டினா கூட பிச்சின்னு வராது. ஸோ வந்து எப்பயுமே போடுறதுக்கு முன்னாடி அந்த இதை போட்டுட்டு ஒரு நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சிலவங்க அப்படியே கண்டினியூ போடுவாங்க. எங்கே லைட்டாக மாட்டி எடுத்தாலுமே லைனாகவே பிச்சின்னு வந்துடும். இதுனா ஒரு இப்போ ஒன்று பிச்சினா கூட சப்போஸ் ஒன்று கட் ஆகிட்டா கூட இன்னொன்று வந்து கட் ஆகாது. ஏன்னா நம்ம நாட் போட்டதால் கட் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒர்க் போடுறோம், இது அவங்க வந்து நிறைய டைம் போடணும் அப்படின்னு நம்ம யோசிச்சா நம்ம வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் கூட போட்டு கொடுக்கலாம். பிச்சுக்காமல் இருக்கும், எதுவும் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஃபினிஷிங்காக எப்படி போடுறது கேட்குறீங்க. நான் ஃபினிஷிங்காக ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் போடுறதுக்கு. நூல் தெரியாமல் எனக்கு ப்ளவுஸுக்கு வெளில நூல் தெரியுது, அது என்ன பண்ணணும்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஒர்க் போடுறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்கணும். ஸோ வந்து லைனிங்க்கு உள்ளே விட்டு நீங்கள் நீடில் எடுத்து யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்குக்காக மட்டும் சின்னதாக நீங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி ரொம்ப லைட்டாக தெரியும் தான், எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சால் தான் அது வந்து ஒர்க் வந்து இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த லைனிங் உள்ளே நெக்ஸ்ட்டு ஒர்க் இப்போ போட போகிறீங்க அப்படின்னா அது லைனிங் உள்ளாரே எடுத்துகிட்டு அந்த நீடில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்க் இதுவாக தெரியாது. அது ரொம்ப த்ரெட்டு அதிகமாக தெரியாது, கம்மியாக தான் தெரியும். இந்த மாதிரி இந்த ஐடியா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் ஹேங்கிங் நம்ம ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நான் ஹேங்கிங்க்கு அப்படி தான் போட்டிருக்கேன். அதனால தான் ரொம்ப அந்த இதெல்லாம் தெரியல. த்ரெட்டு வந்து நம்மளுக்கு ஒரு இதுக்கும் தெரியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீடில் உள்ளவே லைனிங் உள்ளாரே விட்டுட்டு நெக்ஸ்ட் இது நீங்கள் போடணும். ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஒர்க் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக நான் ரொம்ப மினிமல் ஒர்க் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நார்மலாக யார் வேணும்னாலும் லீடிலும் இந்த திங்ஸ் இருந்தாலே போதும், நம்ம போட்டு பார்க்கலாம். ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க தான் போடணும் இல்லை, எல்லாருமே இதை வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் போடலாம். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். எல்லாருக்குமே ஸ்டிச்சு ப்ளவுஸில் போட்டு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய் அண்ட் டேக்